வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி பெப்பர் சிக்கன் செமி கிரேவி. செம்மையாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டில் வந்திருக்கு. அரை கிலோ சிக்கன் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு அரை ஸ்பூன் போட்டு சிம் ஃப்ளேம் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌன் வந்தால் போதும். அதோட சூடு ஆறுனதும் அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 கிண்ணம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம் மற்றும் கறிவேப்பிலை 2த்தையும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பெப்பர் சிக்கன்றதால அதிகமாக நீங்கள் மிளகு சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ தேவையான அளவு மிளகு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டோம்னா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ அதில் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வடை போகிற மாதிரி மறுபடியும் கிளறி விட்டுக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது ஒன்றோட ஒன்று நல்லா அப்படியே இந்த மாதிரி மேஷ் ஆகி வரணும். இப்போ இதில் நம்ம உப்பு மஞ்சள் ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா ஒன்றை போல் எல்லாம் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதை கலக்கும் போதே உங்களுக்கு சிக்கன் கொஞ்சம் வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிரும். கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும்போது ஒரு வாட்டி உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் வெங்காயம் வதங்க ஒரு வாட்டி உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்து திட்டமாக போட்டுங்க உப்பு. இப்போ இதில் நமக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மிளகுத்தூள் மசாலாவை சேர்த்துடலாம். அது ஒன்று போல் நல்லா கலந்து விட்ட அப்புறம் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். சிக்கனில் ஏற்கனவே தண்ணி விடும். அதனால் நம்ம 100 ml தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. கிரேவியும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதே பதத்தில் வேணும்னா சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே அப்படியே இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை கிரேவியாகவும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4-5 சொட்டு லெமன், உங்களுக்கு புளிப்பு பத்தலை தேவை அப்படின்னா மட்டும் விட்டால் போதும். கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், நம்மளுடைய ஸ்பைசி ஜூஸி சூப்பரான பெப்பர் சிக்கன் செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.